இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த வியக்கத்தக்க கதையை நற்செய்தி கொண்டுள்ளது. இந்த அற்புதத்தை பலருக்கு செய்த பிறகு இயேசு தம்முடைய சீஷர்களை கலிலேயா கடலுக்கு கடந்து அனுப்பி கூட்டத்தினரை அனுப்பிவிட்டனர். பின்னர் அவர் ஜெபிக்க ஒரு மலைக்கு சென்றார். இன்றைய கதை இங்கிருந்து தொடங்குகிறது. இயேசு மலையில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய சீஷர்கள் கடலில் தங்கள் படகில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். படகில் இருந்த சீஷர்களில் சிலர் மீனவர்கள். குறிப்பாக பேதுருவுக்கு சொந்தமான படகு இருந்தது. எனவே கலிலேயா கடலை நன்கு அறிந்ததாக அவர் உறுதியாக நம்பினார். கடலை நன்கு அறிவது என்பது சரியான நேரத்தில் சரியான காற்று மற்றும் அலைகளை அறிவதாகும். ஆனால் என்ன நடந்து கொண்டிருந்தது? அலைகள் அவர்கள் எதிர்பார்த்ததை விட வேறு திசையில் நகர்ந்து கொண்டிருந்தன. அவை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தன. ஆனால் காற்றும் அலைகளும் அவற்றை தடுத்து நிறுத்துவது போல் தோன்றியது. நேரம் செல்ல செல்ல இரவு வந்தது. கலிலேயா கடலின் கரடு முரடான அலைகள் மட்டுமே அவர்களுக்கு முன்னால் இருந்தன. சீடர்கள் மேலும் மேலும் பயந்து கொண்டிருந்தனர். பின்னர் அதிகாலை 3 மணிக்கு பிறகு ஆச்சரியமான ஒன்று நடந்தது. அலைகளுக்கு இடையில் ஏதோ ஒன்று தோன்றியது. சீடர்கள் மிகவும் திகிலடைந்து பயந்து அது ஒரு பேய் என்று கூச்சலிட்டனர். பின்னர் காற்று மற்றும் அலைகளுக்கு மத்தியில் ஒரு மென்மையான குரல் பேசியது. அமைதியாக இருங்கள், அது நான்தான், பயப்படாதிருங்கள். இயேசு அவர்கள் முன் தோன்றினார். பயத்தால் நிறைந்த சீடர்களை தேடி அவர் தண்ணீரில் நடந்தார். ஆச்சரியப்பட்ட பேதுரு, இயேசுவே, அது உண்மையிலேயே நீரே என்றார். நான் தண்ணீரின் மேல் நடந்து உம்மிடம் வரும்படி கட்டளையிடும் என்று கூச்சலிட்டார். இயேசு வா என்று கட்டளையிட்டார். பேதுரு தண்ணீரில் குதித்தார். அவரால் உண்மையிலேயே தண்ணீரில் நடக்க முடிந்தது. 1 அடி 2 அடி. ஆனால் சில அடிகள் நடந்த பிறகு பலத்த காற்று வீசுவதை உணர்ந்தார். அது அவரை மூழ்கடிக்கப் போவது போல் உணர்ந்தார். பேதுரு பயந்தார். அந்த பயத்தால் அவர் மூழ்கத் தொடங்கினார். பேதுரு, இயேசுவே, என்னை காப்பாற்று என்று கூச்சலிட்டார். அப்பொழுது இயேசு அவரை பிடித்து கொண்டு கூறினார், விசுவாச குறையுள்ள பேதுருவே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசுவும் பேதுருவும் படகில் ஏறியதும் புயல் தணிந்தது. இதைக் கண்ட சீஷர்கள் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அதன் பிறகு படகு சீராக அதன் இலக்கை நோக்கி சென்றது. அவர்கள் தாங்கள் செல்லும் இடத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்தனர். எல்லோரும் நாம் இயேசுவை நம்பும் மக்கள் இருப்பினும் நாம் வாழும் உலகில் சீஷர்கள் சந்தித்த காற்று மற்றும் அலைகளைப் போல நம்மை கடினமாகவும் பயமாகவும் மாற்றும் பல விஷயங்கள் உள்ளன. எனவே தயவு செய்து இதை நினைவில் கொள்ளுங்கள். ஜெபித்த இயேசு நாம் கற்பனையை செய்து பார்க்காத வழிகளில் நம்மிடம் வருகிறார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளால் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நாம் அனைவரும் இயேசுவை கடவுளின் குமாரனாக நம்புபவர்களாகவும் சார்ந்திருப்பவர்களாகவும் ஒப்புக்கொள்பவர்களாகவும் உலகின் கரடு முரடான அலைகளின் வழியாக சக்தி வாய்ந்த முறையில் நடப்பவர்களாகவும் மாறுவோம் என்று நம்புகிறேன்.